அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் உங்கள் தமிழன்னையின் அன்பான வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாம் இளந்தமிழே என்ற பாடலை பார்த்தோம். அதில் படித்துவிட்டு சிறப்பாக கவனித்துவிட்டு நிறைய மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வினவினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பாடத்தை நீங்கள் இதே போல தொடர்ந்து ஆண்டு இறுதி வரை சிறப்பான முறையில் படிக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவா. அடுத்து நாம் பாடப்பகுதியில் காண இருப்பது உரைநடை பகுதி. உரைநடை பகுதியில் தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராசன் அவர்கள் இயற்றியதை காணலாம். இந்த பாடத்தை பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது திறனாய்வு கலையை பற்றிய நூல். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் அவர்கள். அவருடைய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டு ஒரு சிறு பகுதி நமக்கு பாடமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீசு நடராசன் அவர்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் போலந்து நாட்டில் உள்ள வார்சா பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் பேராசிரியராக பணிபுரிந்த பெருமைக்குரியவர். இவருடைய நூல்களில் குறிப்பிடத்தக்க ஒரு சில நூல்கள் என்று சொல்ல வேண்டுமானால் கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் முதலியவை குறிப்பிடத்தக்கவை. இத்தகைய சிறந்த ஒரு ஆசிரியராகிய தீசு நடராசன் அவர்கள் இயற்றிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியை கொஞ்சம் மாணவர்கள் உற்று கவனித்தல் சிறப்பானது. நுழையும் முன் இந்த பகுதியை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது உயர்தனிச் செம்மொழியால் தமிழில் இழும் எனும் மொழியால் விழுமியது பயக்கும். அதாவது இனிமை என்று பொருள். இழும் என்றால் இனிமை என்று பொருள். எளிதாக புரியக்கூடியது. தமிழர்களின் அழகுணர்வு மலரும் மனமும் போன்ற கவிதையுடன் இரண்டர கலந்துள்ளது. கவிப்பொருளை அமைக்கின்ற விதத்தில், உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில் தீங்கவிகளை செவியார பருகச் செய்து கற்றோர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டை கவிஞர்களுக்கு இயல்பாகவே இருந்தது எனலாம். மாணவர்கள் புத்தகங்களை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நான் குறிப்பிடும் கருத்துக்களை எல்லாம் அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் அதை திரும்ப திரும்ப கேட்டும் படித்தும் பார்க்கும் பொழுது மிகவும் எளிதாக புரியும். அறிவும் உணர்வும் இணைந்ததுதான் இலக்கியம். உதாரணமாக சங்க இலக்கியம் குறிப்பிட்ட அழகியல் பரிமாணங்களை கொண்டுள்ளது எனலாம். வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவதே நமக்கு சங்க இலக்கியம்தான். சங்க இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொள்வீர்களானால் நமக்கு 8 தொகை 10 பாட்டு இந்த நூல்கள் எல்லாம் அழகியல்கள் அவ்வளவும் பொதிந்து கிடக்கின்றன. நாம் இப்பாடப்பகுதியில் காண்பது குறிப்பிடத்தக்க 6 தலைப்புகள்தான். கலை முழுமை, நடையியல் விளக்கம், ஒலிக்கோலங்கள், சொற்புலம், தொடரியல் போக்குகள். அதில் முதலில் காண்பது மொழிசார் கலை. மொழிசார் கலை என்பது என்ன? கலை என்றாலே அழகு என்று பொருள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை இல்லைங்களா? அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது நூல் எது? தொல்காப்பியம். ஏனென்றால் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான இலக்கணங்களை சொல்வதும் தொல்காப்பியம்தான். இலக்கியத்திற்கு தேவையான இலக்கணங்களை வகுத்து கொடுத்ததும் தொல்காப்பியம்தான். அப்போது அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது எது? தொல்காப்பியம். இலக்கியத்தின் மொழி இந்த தொல்காப்பியத்தில் பொதிந்து கிடக்கின்றது எனலாம். அதாவது இலக்கியம் மொழி இவ்விரண்டையும் ஒன்றிணைத்து பேசுவதுதான் தொல்காப்பியம்.
ஒன்று, அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். அடுத்து, இலக்கியம் மொழி இவ்விரண்டையும் ஒன்றிணைத்து பேசுவது தொல்காப்பியம். எழுத்து பற்றி பேசும்போதே செய்யுள் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது எனலாம். இப்போ வழக்கு என்றவுடன் உங்களுக்கு தெரியும், வழக்கை எத்தனையாக பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. உலக வழக்கு என்பது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, கற்றவர் கல்லாதவர் அனைவரும் பேசக்கூடியதுதான் உலக வழக்கு. இந்த உலக வழக்கை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நிகண்டோ அகராதியோ எதுவும் தேவையில்லை. இலக்கண நூல் பயிற்சியும் கூட தேவையில்லை. ஆனால் செய்யுள் வழக்கு என்பது அப்படியல்ல. நன்கு வயது வந்த கற்றவர்கள் மட்டும் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு அகராதி, இலக்கண நூல், நிகண்டு அத்தனையும் தேவை. அதனால்தான் தொல்காப்பியர் செய்யுளை பற்றி கூறும்போது தெரிந்து மொழி செய்தி என்கிறார். ஏனென்றால் கற்றவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து, எழுத்து சொல் போன்றே செய்யுளையும் உள்ளமைப்பாக கொண்டதுதான் தொல்காப்பியம். இப்போது மற்ற கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துகின்ற தனிச்சிறப்பு எதற்கு உண்டு என்றால் தொல்காப்பியத்திற்கு தான். மற்ற கலைகள் என்றால் உங்களுக்கு தெரியும், நான் முன்பே குறிப்பிட்டது போல ஆயக்கலைகள் 64, சிற்பம், ஓவியம், நடனம், இது போன்ற மற்ற கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துகின்ற தனிச்சிறப்புடைய நூல் எது என்றால் தொல்காப்பியம்தான். கிரேக்கம், வடமொழி போன்ற மற்ற மொழிகளை விட செய்யுளில் பண்பு அதிகம் கொண்ட மொழி நம் தமிழ் மொழிதான். கேட்பவன் கேட்கும் போதும் பேசுபவன் பேசும்போதும் ஏற்படும் தனிச்சூழல் மட்டுமன்றி வரலாறு முழுக்க மொழியும் மனிதனும் இணைந்துள்ளது எனலாம். எந்த மொழியில்? நம் மொழி தமிழ் மொழியில்தான். நம்முடைய தமிழ் மொழியை அனைத்து மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது, உயர்தனி செம்மொழியாக விளங்குவது நம்முடைய தமிழ் மொழிதான். நம்முடைய தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கணங்கள், இலக்கியங்கள் உலகில் உள்ள மற்ற எம்மொழிகளிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு உண்டு எனலாம். இந்த உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்பது கூட நம்முடைய இலக்கணத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு சிறப்பு என்று கூட நான் கூறுவேன். இந்த வழக்கை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்பதை விட நீங்கள் சிறு வகுப்புகளில், அதாவது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இந்த வகுப்புகளெல்லாம் கற்றிருப்பீர்கள். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று. இயல்பு வழக்கு என்பது என்ன? இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மறு. தகுதி வழக்கு என்பது என்ன? இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி, இல்லையா? இந்த இயல்பு வழக்குகளை எல்லாம் கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை என்றால் அது நம்முடைய இலக்கண நூல்கள் தான். இன்னொரு முறை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த இயல்பு வழக்குகளை, இயல்பு வழக்குன்னு என்ன சொன்னேன்? இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மறு என்றாகும் மூவகை இயல்பும், இல்லைங்களா? இந்த இயல்பு வழக்குகளை எல்லாம் கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி. இந்த இலக்கணங்கள் மட்டும்தான் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவது எனலாம். இன்னொன்றும் கூட சொல்லலாம். இதை தான் இலக்கியத்தனம் அல்லது கவிதைத்தனம் என்றும் நம்முடைய தீசு நடராசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்போது நாம் மேலே சொன்ன உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி இது போன்ற மொழியின் தனித்துவமான பண்புகள் இலக்கியத்திற்கு சிறப்புத்தன்மையை தந்துவிடுகிறது. இதை என்னவென்று சொன்னார்? கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்றார். கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்பது என்ன? உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி இவையெல்லாம் இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பை கொடுத்து விடுகிறது, தனித்துவமான பண்புகளை தந்து விடுகிறது. இதைத்தான் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று கூறுகின்றார் தீசு நடராசன் அவர்கள். சரி, அடுத்ததாக நம் கலை முழுமையை பற்றி பார்ப்போம். தமிழ் இலக்கிய மரபு இலக்கியத்தின் பயனை பற்றி அழுத்தமான ஒரு கருத்தை சொல்கிறது. இலக்கிய மரபு என்றவுடன்
நினைவுக்கு வருவது நம்முடைய வரதராசனார் அவர்கள் தான். ஏன்னா வரதராசனார் இலக்கிய மரபு, இலக்கிய திறன் என்றெல்லாம் புத்தகங்கள் எழுதியுள்ளார். அந்த இலக்கிய மரபு என்ற சொல்லே என்னவென்று பொருள் என்றால் அழுத்தமான ஒரு கருத்து, அதாவது இலக்கியத்தின் பயன் என்பதை சொல்லிவிடுகிறது. மரபு என்பதே மரபு என்றால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் எச்சொல்லை எம்மொழியால் எவ்வாறு வழங்கினார்களோ அச்சொல்லை அம்மொழியால் அவ்வாறே வழங்குதல் தான் மரபு, இல்லைங்களா? அந்த மரபு என்ற உடனேயே நம்முடைய இலக்கியத்தின் பயன் பற்றி அழுத்தமான ஒரு கருத்து நமக்கு தெரிகிறது எனலாம். ஓர் இலக்கியம் முழுமையடைய வேண்டுமானால் அது எப்படி இருத்தல் வேண்டும்? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பொருள்களும் நிச்சயமாக இருத்தல் வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவலொன்று ஊற்றுணையும் கை கொடுக்கும் கல்வியின் மூங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை, இல்லைங்களா? இந்த அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதி பொருட்களும் நிறைந்திருந்தால்தான் அந்த இலக்கியம் முழுமையடைகிறது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சிற்றிலக்கியம், பேரிலக்கியம் என்று. அந்த சிற்றிலக்கியங்கள் இந்த 4 உறுதி பொருட்களில் ஒன்று குறைந்தால் அது சிற்றிலக்கியம். பேரிலக்கியம் என்பது இந்த 4 உறுதி பொருட்களும் நிச்சயமாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இவற்றை எல்லாம் இந்த பேரிலக்கியம், சிற்றிலக்கியத்திற்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நாம் தொல்காப்பியம் என்ன கூறுகிறது இந்த கலை முழுமையை பற்றி என்றால், அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே இணைந்திருக்க வேண்டும். இதை தான் கலை முழுமை. கலை முழுமைனா என்ன? அறவியல் சார்ந்து கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே இணைந்திருக்க வேண்டும். இதுதான் இலக்கியத்தின் நோக்கம். இதைதான் கலை முழுமை என்கிறோம். கலை முழுமை என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து சங்க இலக்கியம் அகத்திணை புறத்திணை கருத்துக்களை பற்றியும் கூறியுள்ளது. அன்பின் 5 இணைகள், இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த அன்பின் 5 இணைகளை அறம், பொருள், இன்பத்தில் இணைத்து பேசுகிறது தொல்காப்பியம். அன்பின் 5 இணைகளை எதனுடைய இணைத்து பேசுகிறது? அறம், பொருள், இன்பத்தில் இணைத்து பேசுவது தான் தொல்காப்பியம். பாவகைகளை எத்தனையாக பிரிக்கலாம்? 4ஆக பிரிக்கலாம், இல்லைங்களா? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இதை தொல்காப்பியம் எவ்வாறு கூறுகிறது எனில், அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. அந்நிலை மருங்கின் அற முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. 4 பாக்களும் எதற்கெல்லாம் உரியது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த அறவியல் கருத்துக்களை இணைத்து செல்கிறது. எது என்றால் தொல்காப்பியம். இப்பொழுது நாம் மொழிசார் கலை பார்த்து விட்டோம், கலை முழுமையையும் பார்த்து விட்டோம். அடுத்து நடையியல். நடையியல் என்பது என்ன? இந்த நடையியல் என்பது ஒரு கவிதை நடை எவ்வாறு இருத்தல் வேண்டும், அதாவது ஒரு பாட்டு அல்லது கவிதை, இதனுடைய நடை எவ்வாறு இருத்தல் வேண்டும். நடை என்பதற்கு பல இடங்களில் பல பொருட்கள் கூறப்பட்டாலும் கூட இங்கு நம்ம கவிதை நடை என்பது ஒலிக்கோலமும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்கும் மிக முக்கியமானது. கவிதை நடைக்கு எவையெல்லாம் முக்கியமானது? ஒலிக்கோலம், சொற்களின் புலம், தொடரியல் போக்கு. இதை பற்றி கூறும்போது தொல்காப்பிய நடைபெற்றியலும் என்று கிளவியாக்கத்திலும் நடை நவின்று ஒழுகும் செய்யுளியல்ல சொல்லியிருப்பார். ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி என்றும் சொல்லுகிறது. அப்போ இந்த நடை என்ற சொல் ஒரு தெளிவான பார்வையோடு இங்கு நமக்கு வைக்கப்படுகிறது. இறுதியாக நடை என்பது தொல்காப்பியமும் மற்ற இலக்கண நூல்களும் என்னவென்று சொல்கிறது? இதற்கான பொருள் இயங்காற்றல். நடை என்பதற்கு கொடுக்கும் கருத்து என்ன? இயங்காற்றல். அடுத்தது ஒலிக்கோலங்கள். ஒலிக்கோலம் என்பது என்ன? மொழி எங்கு தோன்றியது? இதை சற்று நாம் எண்ணி பார்த்தல் வேண்டும். சைகைகளிலிருந்தும் இசைகளிலிருந்தும் தொடங்கியதுதான் மொழி.
முதலில் வா என்பதற்கு இப்படி கையை அசைத்தும், போ என்பது போல கையை அசைத்தும், வேண்டாம் என்பதற்கு தலையை அசைத்தும், வேண்டும் என்பதற்கு முன்னால் தலையை அசைத்தும், இவ்வாறெல்லாம் சைகைகளிலெல்லாம் வெளிப்படுத்திய மொழி இறுதியில் இசையிலிருந்து தொடங்கியது. அடுத்தது பேச்சு மொழியாக அது மாறியது. இப்படி படிப்படியாக நம்முடைய மொழி வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அது எங்கு தோன்றியது என்னும்போது சைகைகளிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்கியது. மொழி சைகைகளிலிருந்தும் இசையிலிருந்தும் தொடங்கியது என்றால் கவிதை எதில் பிறக்கிறது? இசையோடும் இசை கருவியோடும் பிறக்கிறது. அப்போது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கிறது. இவைதான் ஒலிக்கோலம். ஒலிக்கோலம் என்பது என்ன? ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கிறது. இவற்றை ஒலிக்கோலம். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்தடுத்தானை மூவிரும் கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே 300 ஊர்த்தே தன் பரம்பு தன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே. இந்த ரொம்ப மிக அழகான பாடல். இதற்கான பொருள் என்னவென்று பார்ப்பீர்களானால், அதாவது பரம்பு மலைக்குரிய 300 ஊர்களையும் பரிசிலர்கள் பெற்றுவிட்டார்கள். இனி பாரியிடம் ஒன்றுமில்லை. இந்த பாரி தங்கியிருக்கின்ற இந்த குன்று மட்டும்தான் உள்ளது. நீவீர் ஆடி பாடி செல்வீர்களானால் இந்த குன்றையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். ஆனால் படையெடுத்து செல்வீர்களானால் அவரிடம் தோற்று போய் விடுவீர்கள். இது போன்ற ஒரு சிறந்த பாடல் தான் இது. இந்த பாடலில் எதற்காக இந்த பாடல் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? உங்களுக்கு அந்த வல்லின உணர்ச்சியை காண்பதற்கான, வன்மையான உணர்ச்சியை காண்பதற்காக தான். கடந்தெடுத்தானை மூவரும் கூடி உடன்று நீர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போர் செய்தாலும் கூட பரம்பு நாட்டை உங்களால் கைப்பற்ற முடியாது. ஏன்? ஆடிப்பாடி பரிசிலராக செல்வீர்களானால் ஏற்கனவே 300 ஊர்களையும் கொடுத்து விட்டார். அவர் தங்கியிருக்கின்ற அந்த குன்றையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்போது இங்கு வன்மை மிகுந்த உணர்ச்சி காணப்படுகிறது. அப்போ வல்லினமைகள் தான் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. பாருங்கள், கடந்தடு, பரம்பு, கொளற்கரிதே, தன் பரம்பு, இந்த மாதிரி இந்த கா த ட ர இந்த வல்லினமைகள் மிகுந்து காணப்படுகிறது. இதைதான் ஒலிக்கோலத்தின் வன்மை என்று கூறுகிறார். அடுத்ததாக பாருங்கள், ஒரு பாடல், புறநானூற்றி 145வது பாடல். படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. அப்போ அந்த படாம், கெடா, கடா என்பதெல்லாம் உங்களுக்கு உயிர் ஓசைகள் இல்லைங்களா? அந்த உயிர் ஓசைகள் எதற்காக காட்டப்பட்டுள்ளன? நெடில் ஒலிகளின் வருகைக்காக காட்டப்பட்டுள்ளது. படாம், கெடா, கடா என்பதை கொஞ்சம் முற்று கவனியுங்கள், அப்பொழுதுதான் புரியும். புணரின் புணராது என்று அடுத்ததாக நற்றிணை பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை நன்கு உற்று கவனியுங்கள். புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. இங்கே இந்த புணரின் புணராது புணர்வே இந்த சொற்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வருகின்றது இல்லைங்களா? இந்த சொற்கள் திரும்ப வரும் தன்மையை காண்பிப்பதற்காகத்தான் இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடல் என்ன சொல்கின்றது? நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இந்த புறநானூற்றின் 290வது பாடல். இந்த பாடலில் கவனிக்கத்தக்கது எது? சொல் விளையாட்டு இல்லையா? நுந்தை தந்தைக்கு, நுந்தை என்றால் நும் தந்தை, தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. உன்னுடைய தந்தைக்கு இவனுடைய தந்தையார் தந்தையாவார் என்று சொல் விளையாட்டிற்காக இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது நம்முடைய சங்க இலக்கியங்களில் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு நெடில் ஓசைகளின் வருகை, சொற்களினுடைய விளையாட்டு இல்லையா, சொற்கள் திரும்ப திரும்ப வரும் தன்மை, வல்லின ஒலிகளினுடைய வன்மை, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே என்னவென்று கொடுக்கப்பட்டுள்ளது?
ஒலிக்கோலம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சொற்புலம். கலையும் பண்பாடும் பொதிந்து கிடப்பது எங்கு? சொல்லில்தான். சொற்கள் இல்லையானால் கலை ஏது, பண்பாடு ஏது? இல்லைங்களா? கலையும் பண்பாடும் பொதிந்து கிடப்பது சொல்லில்தான். வரலாறும் அரசியலும் மண்டி கிடக்கும் இடமும் சொற்புலம்தான். இப்போ நம்ம இலக்கணத்தில் படிக்கும்போது பார்த்திங்களா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இவற்றையெல்லாம் பார்த்திருப்போம். சொற்புலம் என்பதற்கு நான் உதாரணம் கூறுகிறேன். உரிச்சொல் படித்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த உரிச்சொற்களையும் பார்த்திங்களா, பல பொருள் குறித்து வரும் ஓர் உரிச்சொல், ஒரு பொருள் குறித்து வரும் பல உரிச்சொல், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, சின்ன வகுப்பில் படிச்சிருக்கீங்க. இப்போது சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்பது மிகுதி என்ற ஒரே பொருளை குறிப்பது. அதுவே கடி என்ற சொல்லானது காவல், புதுமை, கூர்மை போன்ற பல பொருட்களையெல்லாம் உணர்த்தும். இந்த பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லும் ஒரு பொருள் குறித்து வரும் பல சொற்களும் உரிச்சொல்லில் அடங்கும். இதைத்தான் சொற்புலம் என்கிறோம். அப்போது கலையும் பண்பாடும் பொதிந்து கிடப்பதும் சொல்லில்தான், வரலாறும் அரசியலும் மண்டி கிடக்கும் இடமும் சொல்லில்தான். சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் காய்த்தும் கனிந்தும் கிடக்கின்றன எனலாம். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் முல்லைக்கலியில் காளைகளின் பல இனங்களை காட்டும். நீங்கள் ஒரு திரைப்படத்தில் கூட கேட்டிருப்பீங்க, காளைகளினுடைய பல இனங்களை பற்றியெல்லாம் அந்த திரைப்படத்தில் கூறப்பட்டிருக்கும். அதே போல் சொற்கள் எவ்வாறெல்லாம் திரித்து அந்த சொற்களினுடைய பண்புகளை காட்டுகிறது என்பதையும் இந்த நம்ம முல்லைக்கலியில் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் இறந்த நம்ம கரிசல் இலக்கிய தந்தை கி ராஜநாராயணன் கூட தன்னுடைய கிடை என்ற குறு நாவலில் ஆடுகளுக்கு பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார். இவற்றையெல்லாம் சொல்வளம், அதாவது பண்பாட்டின் அடையாளம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். தமிழில் பாருங்கள், உங்கள் புத்தகத்தில் பக்கம் 6 பாருங்கள், தமிழின் சில தொகை மொழிகள் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். வைகுரு, விடியல், கன்னி விடியல், புல்லென் மாலை, நல்லென் யாமம், காமர் வனப்பு, மான்கவின் காண்டகு வனப்பு, கவினுரு வனப்பு, தீநீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர், ஒலிவெல் அருவி, பறைக்குரல் எழிலி, பொய்ப்படு சொல், நகை கூட்டம், இவ்வாறெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றால் ஓவச்செய்தி, அதனோட மூவானுடைய ஓவச்செய்தி என்ற ஒரு நூலிலிருந்து இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு. இவை மட்டுமல்ல, இப்படி 1000 சொற்கள் மண்டி கிடக்கின்றது நம்முடைய சங்க இலக்கியங்களில். அதாவது தொகைமொழி, தொகாமொழி பற்றியும் நம்முடைய தொல்காப்பியர் கூறியுள்ளார். எச்சவியலில் தொகைமொழி, தொகாமொழி பற்றியும் கூறியுள்ளார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கும்போது தான் அது என்னவென்று மாறுகிறது? சொற்புலம் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்களா, தொடரியல் போக்குகள். தொடரியல் போக்கு என்பது என்ன? சொல்வோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய உளப்பாடாக மரித்தாக்கம் பெற வேண்டும். அதாவது சொல்பவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்பவர்கள் உள்ளூர உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் தொடரியல் போக்கு என்று நாம் சொல்கிறோம். அதில் ஒரு தொடரமைப்பு என்பது எழுவாய் இருக்கணும், செயற்பட பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். இவை 3ம் தொடர்ச்சியாக அமையும் போது தான் அது தொடரமைப்பு. இது இப்படித்தான் அமைய வேண்டுமா என்றால் இல்லை. எழுவாய் இறுதியிலும் வரலாம், செயற்படு பொருள் இறுதியிலும் வரலாம், பயனிலை முதலிலும் வரலாம். எவ்வாறு வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ் மொழியில் மாற்றி அமைத்து கொள்ளலாம். பொருளுக்கேற்றவாறு, இடத்திற்கேற்றவாறு அது மாறியும் அமையும். இதை தொடரியல் போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இது பிறழ்ந்து, எப்படி பிறழ்ந்து காணப்படுகிறது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு உதாரணமாக பாருங்கள், நம்முடைய புத்தகத்தில் பக்கம் 7 ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்கள். இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இப்புறநானூற்று பாடல், அதாவது புறநானூற்றினுடைய 239வது பாடல். இப்பாடல் எப்படி தொடங்கும் என்றால், தொடியுடை தோள் மணந்தனன் கடிக்காவிற் பூச்சூடினன் தன் கமழும் சாந்து நீவினன் செற்றோரை வழி தபுத்தனன் நட்டோரை உயர்வு கூறினன் வலியரென வழி மொழியலன் மெலியரென மீக்கூறலன் பிறரை தான் இறப்பறியலன் இறந்தோர்க்கு மறுப்பறியலன்
வேந்துடை அவையத்து ஓங்கு புகழ் தோற்றினன் வருபடை எதிர்த்தாங்கினன் பெயர்படை புறங்கண்டனன் கடும்பரிய மாக்கடவினன் நெடுந்தெருவில் தேர் வழங்கினன் ஓங்கு இயற்களிறு ஊர்ந்தனன் தீஞ்செறி தசும்பு தொலைச்சினன் பான் உவப்ப பசி தீர்ந்தனன் மயக்குடைய மொழி விடுத்தனன் ஆங்கு செய்பவையெல்லாம் செய்தனன் ஆகலின் நீ இடுக என்றோ சுடுக என்றோ படுவழிப்படுக. இடுக என்றோ சுடுக ஒன்றோ படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. ஒரு 18 பண்புகளையெல்லாம் வரிசைப்படுத்துகிறது இந்த பாடல். வளையலணிந்த இளைய மகளிரை தழுவினான், பூங்காவில் மலர்களை அணிந்து கொண்டான், அதன் பிறகு சந்தனங்களை பூசிக்கொண்டான், பகைமை கொண்டவர்களை கால்தடமே இல்லாமல் செய்தான், நண்பர்களை உயர்வு எய்தும்படி செய்தான். வலிமை மிக்கவன் இவன் வலியவர்களை கண்டு கீழ்ப்படிய மாட்டான், மெலியவர்களை தூற்றவும் மாட்டான், இறப்பவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான், தான் யாரிடமும் போய் இறக்க மாட்டான், படையை முன்னே சென்று தாங்கிக் கொள்வான். அதே சமயத்தில் இவனை எதிர்த்து நிற்க மாட்டாமல் திரும்பி செல்லும் படைகள் பலவற்றையெல்லாம் கண்டவன். விரைந்து செல்லும் குதிரை மீதும் செல்வான், தெருவில் தேரிலும் செல்வான், களிற்றின் மீதும் செல்வான், இனிக்கும் தேரலை உடைய மொந்தைகளை எல்லாம் பலருக்கும் வழங்குவான், பாணர்களுடைய பசியை எல்லாம் போக்குவான். இத்தகையவனை நீ இடுக என்றோ சுடுக என்றோ, நீங்கள் இதுக்கு மேலே அவனை என்ன செய்தாலும் சரி, போடா போ, புதைத்தால் புதை, சுட்டால் சுடு என்று அழுத்து கொள்கிறது இந்த பாடல். இந்த பாடலினுடைய தொடரியல் சார்ந்த வடிவமைப்பு எவ்வளவு ஒரு அழகாக இந்த பாடலுக்கு துணை நிற்கிறது. இதைத்தான் தொடரியல் போக்கு என்று இந்த ஒரு பாடலை கொடுத்து விளக்குகிறார் நம்முடைய தீசு நடராசனார் அவர்கள். சங்க இலக்கியத்தினுடைய தனித்துவமே சமூக பண்பாட்டு தளத்தில் குறிப்பிட்ட சில பண்புகளை சொந்த மரபுகளாக நிறுவிக்கொண்டு விட்டன. எனவே மாணவர்களாகிய நீங்கள் இப்பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 6 கருத்துக்கள்: மொழிசார் கலை, கலை முழுமை, நடையியல் விளக்கம், ஒலிக்கோலம், சொற்புலம், தொடரியல் போக்குகள், இவற்றை கொஞ்சம் ஊன்று இந்த காணொளியை கவனித்துவிட்டு பிறகு அந்த பாடத்தை எடுத்து ஒரு முறை படிப்பீர்களானால் முழுமையாக நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூறும் அளவிற்கு வல்லமை பெறுவீர்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நன்றாக படியுங்கள். பாடம் படிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.